ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तत्त्वबोधम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। தத்துவபோதத்தினுடைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அதிகாரித்துவம் பார்த்தோம், சாதன சதுர்ஷிய சம்பத்தி, அதுக்கப்புறம் ஜீவ விசாரம். அது ஃபர்ஸ்ட் எது நான் அல்ல அப்படிங்கிற விசாரம் முடிஞ்சதுக்கப்புறம் எது நான் அப்படிங்கிற விசாரம், அதுக்கப்புறம் ஈஸ்வர விசாரம். இந்த உலக சிருஷ்டி எப்படி அவர் உபாதான காரணமாக நிமித்த காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறத ஈஸ்வர விசாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது மகா வாக்கிய விசாரம். தத்து துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய். அதுவாகனா இறைவனாகவே நீ இருக்கிறாய், அதுதான் மகா வாக்கியம். தத்துவ மசி, இது மகா வாக்கியங்கிறது உபனிஷத்துகள் இருக்கிற ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியாக கூறுகிற வாக்கியம். மற்ற வாக்கியங்கள் அதை சப்போர்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ண, அதை நிரூபணம் பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் மற்ற வாக்கியங்கள். இது மகா வாக்கியம். தத்துவமசி, பிரஜானம், பிரம்ம, இந்த மாதிரி மகா வாக்கியங்கள். அதுல விசாரம் பண்ணி ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பிரயோஜனம், பலம். இந்த விசாரத்தினுடைய தத்துவபோதத்துடைய விசாரம், வேதாந்தத்தினுடைய விசாரம், அதனுடைய பலன் என்ன? ஏவம் ச சத்குரு உபதேசேன, இந்த மாதிரி ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை மகா வாக்கியத்தின் மூலியமாக, உபனிஷத்துக்கள் சொல்லப்பட்ட உபனிஷத்து படிக்கிறதன் மூலியமாக மகா வாக்கியத்தை குரு முகேன, குரு சத்குரு பிரம்மனிஷ்டம், ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். வெறும் ஸ்ரோத்ரிய குரு இருக்காங்க, பிரம்மனிஷ்ட குரு அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போன ஜென்மத்திலேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன தடங்கள் காரணமாக இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போதே மகானாக பிறப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகா வாக்கியத்தை அவருடைய குரு ஒரே ஒரு செகண்ட் சொல்லும் போது டக்குன்னு அவங்க அந்த பிரம்மனிஷ்டத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது, ஸ்ரோத்ரியமா இல்லாதனால, பரம்பரையாக ஒரு குரு பரம்பரையில் வராததுனால அவங்களுக்கு டீச்சிங் பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கு, இப்போ அஜ்ஞானத்தில் எப்படி ஜனங்க உட்கார்ந்துருக்காங்க, அதில் எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றது, என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் இந்த சரீரத்தை எடுக்கும் போதே அவர் எங்கே போயிடுறாரு, எடுத்தோன்னே ஒரு வாக்கியம் 2 வாக்கியம் காதுல கேட்டோன்னே நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொன்னோன்னே அவருக்கு புரிஞ்சிடும். அது போன ஜென்மத்துடைய அவருடைய முயற்சி. அவர்கிட்ட போய் உட்காந்து நம்ம படிக்க முடியாது, ஏன்னா அவருக்கு தத்துவ போதம் ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியாது. குரு பரம்பரையில போய் அவர் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பிரம்மனிஷ்டத்தில் இருப்பார். அப்போ அவங்கெல்லாம் மகான், அவங்கள தரிசனம் பண்றது, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க டீச் பண்ண முடியாது. அவங்க அப்பப்ப ஒரு என்ன சொல்றது, தாட் ஆஃப் த டே மாதிரி கொடுப்பாங்க. கூட இருக்கிற சிஷியர்னு சொல்ல முடியாது, அவங்கள படிச்சா தானே அவங்களுக்கு சிஷியர்கள். கூட இருக்கிறவங்க அதை அப்படியே எழுதி வச்சு பொன்மொழிகள், இவருடைய பொன்மொழிகள் அப்படின்னு புக்கு வேணா போடலாம். பட் அங்க குருத்துவமோ சிஷ்யத்துவமோ அங்கு இருக்காது. அது ஏதாவது என்ன, வெறும் பிரம்மனிஷ்ட குரு, ஸ்ரோத்ரியம் இல்லாத பிரம்மனிஷ்ட குரு. அவங்க அதெல்லாம் ஒன்ஸ் இன் மில்லியன், அதாவது ஒரு மில்லியன்ல எடுத்தோம்னா ஒருத்தர் அந்த மாதிரி பிறப்பாங்க. தட்ஸ் ஆர் நாட், தே ஆர் வெரி அப்நார்மல். ஸ்ரோத்ரியம் தான் நார்மல். ஒரு குரு பிறந்து ஒரு குருகுலத்தில் போய் அல்லது குருகிட்ட சேர்ந்து ஒரு 10-15 வருடங்கள் படித்து
ஸ்ரோத்ரியம் என்னென்ன எப்படி அந்த சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிறத கற்று அதுக்கப்புறம் அந்த அந்த பிரம்ம நிஷ்டைக்கு போய் அப்புறம் டீச் பண்ணுறவங்க தான் சத்குரு. சத்குரு உபதேசேன அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம படிக்கணும். சத்குரு அதை வேர்டு போட்டார், வெறும் குருன்னு போடல, சத்குரு. சத் விஷயத்தில் நின்று அதை எடுக்க தெரியறா இருக்கணும். சத் விஷயத்துல நிக்காம வெறும் ஸ்ரோத்ரியமா இருந்து எடுக்கிறாருன்னா அது அந்த குருவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றும் தப்பு வராது. பட் அந்த இடத்துல நின்று எடுக்காத போது அவரு ஸ்ரோத்ரியமா இருக்கும்போது சிஷ்யன் ஒன்றும் பெருசா பாதிக்காது. ஏன்னா பரம்பரையில் வந்திருக்கிறனால என்னென்ன டெக்ஸ்ட் சத்தியம் என்ன மித்தியா என்ன எல்லாம் தெரியும். ஏதோ குவாலிஃபிகேஷன் கம்மியான காரணமாக அவர் ஸ்ரோத்ரியத்திலே இருப்பார், பிரம்மனிஷ்டத்துக்கு வந்திருப்பார். அப்போ குருவா போறவங்க அவருடைய டீச்சிங் மட்டும் தான் கவனம் வச்சுக்குமே தவிர அவருடைய பர்சனல் லைஃப் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கும் அவருடைய பர்சனல் லைஃபுக்கும் மாறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவருடைய பர்சனல் லைஃப் போய் பார்க்காம நம்மளுக்கு வேணுங்கிற போய் படிச்சோமா வந்தோமா அப்படிங்கும்போது குரு ஸ்ரோத்ரிய குருவா இருப்பாரு. இந்த சிஷ்யன் என்ன ஆயிடுவான், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவா வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் சத்குரு உபதேசேன. சர்வேஷு அப்பி என்ன பார்க்கறான் சத்குரு உபதேசத்தின் மகா வாக்கிய சத்குரு உபதேசம். சத்குரு என் மனசுல தோன்றுச்சு, என் தியானத்துல இதெல்லாம் செல்ஃபா கண்டுபிடிச்சங்கிற ஒரு குருவே கிடையாது. சாஸ்திரத்துல என்ன சொல்லுதோ எல்லா ஜீவன் என்ன சொல்லுது சாஸ்திரம், தத்து துவம் அசி. வேதத்தில் சொல்லப்பட்டத சர்வேஷு அப்பி எல்லா ஜீவராசிகளிடமும் யாரு ஏஷாம் எவர் என்ன புத்தி வருது, பிரம்ம புத்தி, பிரம்ம புத்தியை கொள்கிறாரோ. இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற புத்தி உட்பண்ணா. அது யாருக்கு ஏற்படுகிறதோ, அந்த ஞானம் யாருக்கு ஏற்படுகிறதோ தே அவர்கள் ஜீவன் முக்தகா பவந்தி, அவர்கள் ஜீவன் முக்தர்களாகிறார்கள். ஜீவன் முக்தர்கள் யாரு, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்ந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டவராக மோட்ச பிராப்தியுடன் அவர்கள் வாழ்கிறார்கள். அவங்க பேரு இறைவனே கொடுக்கிறாரு, ஜீவன் முக்தகா பவதி, முக்தகா. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், சத்குரு உபதேசத்தின் மூலியமாக இங்கு உபதேசம் கேட்கறது மட்டுமல்ல, அந்த குவாலிஃபிகேஷன் உபதேசத்தின் மூலியமாக இங்கு இருப்பது அனைத்துல என்ன புத்தி, ஆத்ம பிரம்ம புத்தி. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தின் மூலியமாக அவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆகிறார்கள். ஜீவன் முக்தர்கள் அப்படிங்கிறவங்கள நீங்க அவருடைய பிசிக்கலா எந்த விதமான மாற்றமோ இருக்காது. இது இன்டர்னல் சேஞ்ச். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். யார் ஜீவன் முக்தர்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. இவங்க ஜீவன் முக்தரா இருப்பாங்களா, இவங்க ஜீவன் முக்தரா இருப்பாங்க, நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட். நான் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கணுமே தவிர அந்த ஜீவன் முக்தர்களை பார்த்துட்டு அவங்கள பார்த்து காப்பி பண்றது அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா, அவங்க செய்யறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாமளும் ஜீவன் முக்தர் ஆயிடலாமா அப்படிங்கறதெல்லாம் கூடவே கூடாது. நம்மளோட விஷயம் சாஸ்திரத்துக்கு மனதை திறந்து வைத்து சாஸ்திரத்தில் சொல்ற விஷயங்களை உள்வாங்கி அதை ரெகனைஸ் பண்ணும்போது தான் நாம் என்ன ஆகிறோம், ஜீவன் முக்தக பவதி. நானும் ஜீவன் முக்தக ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாரா குரு, ஜீவன் முக்தன் ஆகிறான உடனே அவர் என்ன சொல்றாரு, ஸ்டூடெண்ட் என்ன கேட்கிறாரு, நானும் அப்படின்னா ஜீவன் முக்தகாக யார் அவங்க, யதா எப்படி. இப்போ உனக்கு என்ன, நீ எவ்வளவு உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கிற, நான் ஆண் அப்படிங்கறதுல என்ன உறுதியா இருக்கும், நான் பெண், நான் பிராமணன், நான் சூத்ரன், நான் இந்த குலத்துல பிறந்த இன்னாருடைய மகள் அப்படிங்கறதுல நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாயோ அதே அளவுக்கு உறுதி எங்க இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தில் உறுதி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், யதா எப்படி நான் புருஷக அகம், நான் மனிதன். யாராவது சொன்ன என்ன கோவம் வருது, நீ மனுஷனா அப்படின்னு கேட்டாவே என்ன, டவுட் பண்ணிட்டாவே என்ன வருது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கும்போது எப்படி ஒரு கோவம், எப்படி ஒரு டிஸ்டர்ப் ஆகிறான். அவன் நீ மனுஷனான்னு கேட்டுட்டான், நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு கேட்கறாங்க. அப்படிங்கும் போது ஏன் நம்ம அந்த 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 நான் மனிதன்கிறதுல எவ்வளவு உறுதியான நழுவாத அறிவிலிருந்து இந்த உலகத்தில் நான் செயல்படுகிறேனோ அதே திடமான, யாரு வந்தாலும் அசைக்க முடியாத திடமான ஞானம் எங்க இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மி. எப்படி நான் மனிதன்னு நீங்க ப்ரொக்ளைம் பண்றீங்களோ உறுதியுடன், யாரு வந்தாலும் சரி.
10 நாட்டு ராஜா வந்து நின்று நீ மனிதன் இல்லைன்னு சொன்னால் நாம நம்ப மாட்டோம். நான் மனிதன்கிறதுல எவ்வளவு ஒரு நம்பிக்கை, நழுவாத நம்பிக்கை, சூழ்நிலைகளால் நழுவாத நம்பிக்கை. எத்தனைதான் தப்பு பண்ணி நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு கேட்டாலும் நாம என்ன பண்றோம், ஆமா நான் மனுஷிதான்ங்கிறதுல எப்படி இருக்கிறோம், ஒரு உறுதி. அது எங்க இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மிக்கு வரணும். அவன் தான் ஜீவன் முக்தகா. புருஷக அகம். சில சமயம் என்ன சொல்றோம், பிராமணக அகம். நான் வந்து பிராமணன், நான் வைசியன், நான் சூத்திரன், நான் இந்த ஜாதி, இந்த குலம், எங்க பரம்பரை இப்படி, எங்க அம்மா அப்பா இப்படி, எங்க இந்த குடும்பம் இப்படி. அதுல பிராமணகாகம், சூத்திரகாகம். யஸ்மீதி என்பதில் திருட நிச்சய, உறுதியான ஞானம். யாரு வந்தாலும் நான் பெண் அப்படிங்கறத மாற்ற முடியுமா என்ன, மாற்ற முடியவே முடியாது. சொல்றமா இல்லையா? அப்படி நான் பெண்ணு நீங்க எவ்வளவு உறுதியா சொல்றீங்களோ அதே உறுதி எங்க இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மி. அந்த உறுதி அந்த ஞானத்துல வந்ததுன்னா அவன் வேற என்ன, ஜீவன் முக்தக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறாத உறுதியான ஞானம். இன்னைக்கு இந்த 2-3 நாள மூடு சரியில்லைங்க, அதனால எங்க போயிட்டேன், சரீர அபிமானத்துக்கு போயிட்டுன்னு போகக்கூடாது. என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும், என்னதான் நல்லதான சூழ்நிலை வந்தாலும் நழுவாமல் நம்ம என்ன சொல்றான், பெரிய மனசு கஷ்டம் வந்துருச்சுங்கிறக்காக நான் பெண் இல்லைன்னு சொல்லிடுமே என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டங்க அந்த 2 நாள், அதனால நான் பெண்ணுன்னு என்னால ஏற்றுக்க முடியல அப்படி நம்ம சொல்றோமே என்ன. ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கையில 2-3 நாள், அந்த 1 வருஷமா பிரச்சனை மேல பிரச்சனைங்க, சரி அதனால எனக்கு நான் பெண்ணுன்னு என்னால ப்ரொக்ளைம் பண்ண முடியும் நம்ம சொல்லிடுமே. கஷ்டங்கள் வருதுங்கிறக்காக நான் பெண் இல்லைன்னு சொல்லிடுமே என்ன, நான் மனிதன் அல்லன்னு சொல்லிடுமே என்ன, சொல்ல மாட்டோம். அப்ப அதுல எவ்வளவு இருக்குது உறுதி, அந்த உறுதி எங்க இருக்கணும், அகம் பிரம்மாஸ்மி. திருட நிச்சய, அசைக்க முடியாத, திருடம்னா அசைக்க முடியாத உறுதியான நிச்சயம், குணம், ஞானம் எப்படி இருக்குதோ இதுல ததா அதை போல அகம் ந பிராமணக. எதுல உறுதியா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம கிளாஸுக்கு வரும்போது எதுல உறுதியை வரக்கு முன்னால, நம்ம கிளாஸ்ல வரக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம், நான் பெண், நான் இன்னாருடைய அம்மா, இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மனைவிங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தோமோ, கிளாஸுக்கு வந்து ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எதுக்கு உறுதியா போகணும், நான் பெண் அல்ல, நான் இன்னாருடைய மனைவி அல்ல, நான் இன்னாருடைய தாய் அல்ல, நான் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து நிக்கிறான் பாருங்க. அவன் பேர் ஜீவன் முக்தகன். இவர் சொல்றாரு, குரு சொல்றாரு. சோ அகம் ந பிராமணக, நான் பிராமணன் அல்ல. ஏன் அங்க என்ன கிடையாது, ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, வர்ணம்ங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது. நான் பிரம்மச்சாரி கிடையாது, நான் கிரகஸ்தா கிடையாது, நான் வானப்பிரஸ்தி கிடையாது, நான் சன்னியாசி கிடையாது. இந்த மாதிரி வர்ணமும் ஆசிரமம் ஆத்மாவிற்கு கிடையாது. நான் சூத்ரக, நான் சூத்ரனும் அல்ல, நான் பிராமணனும் அல்ல, நான் மனிதனும் அல்ல, ஆண் அல்ல, பெண் அல்ல, கை அல்ல, கால் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல. சங்கராச்சாரியரை பார்த்தோன்னா அவருடைய கௌடபாதாச்சாரியர் கேட்பார், நீ யார் அப்படின்னு. அவர் ஒரு பாட்டு பாடுவார், சின்ன பையன். என்ன பாட்டு பாடுவார் தெரியுங்களா, நான் கண்ணல்ல, காதல்ல, மூக்கல்ல, நான் மனிதன் இல்லைன்றவர். அப்படிங்கும்போது அவர் அந்த ஆச்சாரியர் அப்படியே அப்பா என்ன ஒரு குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட், வெரி கிஃப்டட். சங்கராச்சாரியர் ஒரு ஸ்டூடெண்டா பெறாருன்னா அவர் எவ்வளவு கிஃப்டடா இருப்பார், இத்தினோடு பையன். அப்ப சொல்லுவார், அதை தான் இங்க கொண்டு வராங்க, கிந்து அசங்கக, நான் எதுலையும் சம்பந்தப்பட்டவன் கிடையாது. எது, இந்த மனதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சோகம், மோகம், புத்தியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அஜ்ஞானம், ஞானம், சம்சயம் எல்லாமே எடுத்துக்க. அல்லது என் கண்ணில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், என் காதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், என் உடலில் ஏற்படுகின்ற வயோதிகம், ஜரா, மரணம், இந்த மாதிரி மாற்றங்கள், அதில் நான் சம்பந்தப்பட்டவள் கிடையாது அப்படின்னும். சத்து, நான் எப்படி இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் இருப்பை கொடுக்கிற சத்து. சொரூபம் அகம், சித்து அறிவு சொரூபகம் அகம், ஆனந்த சொரூபக, ஆனந்த சொரூபக அகம், பிரகாச சொரூபக, நான் அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறேன். உலகத்தை பிரகாசப்படுத்துகிற சூரியனையே மனம் எப்படி அறியும், அந்த ஆத்மா இருந்தா தான் மனம் அறியும். அப்ப அந்த சூரியனை பிரகாசப்படுத்துறது யாரு, ஆத்மா.
ஆத்மா என்பது மனதில் வெளிப்படவில்லை என்றால் சூரியனுக்கு ஒரு விளக்கு தேவையில்லைங்க அதை பிரகாசப்படுத்துறதுக்கு. ஆனா ஆத்மா இருந்தா தான் அந்த சூரியன் தன்னுடைய இருப்பை பெறுகிறது. சத்து சித்து அதை பற்றிய அறிவு, சூரியனை பற்றிய அறிவு ஏற்படணும்னா ஆத்மா. சோ அந்த பிரகாச சொரூபம், அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிற சொரூபம், சர்வ அந்தர்யாமி. சரி, எங்கெங்க இருக்குது அது? மனதில் வெளிப்படுகிற தத்துவம். வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாம், எந்த மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தத்துவம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸாக நம் மனதில் எல்லா ஜீவராசிகளுடைய மனம். யாருடைய மனம்? பெரிய மகானுடைய மனத்தில் மட்டும்தான் ஆத்மா வெளிப்படுதாங்க. ஒரு கொசூல் இருந்து, ஒரு பசூல் இருந்து, ஜீவராசிகள், ஒரு கொரோனால் இருந்து, எல்லா சரீரத்திலும் இருக்கிற மனம்னு ஒண்ணு இருக்கு. சூக்ஷ்மம்ங்கிறது எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கு. அந்த சூக்ஷ்ம மனதில் வெளிப்படுகிற தத்துவமாக அது இருக்குது. சித்த ஆகாச ரூபக, நான் எப்படி இருக்க? வெட்ட வெளியாக பூர்ண பிரகாச சொரூபமாக நான் இருக்கிறேன். அஸ்மிதி, இப்படியாக நான் இருக்கிறேன். என்ன இருக்கணும்? திருட நிச்சய. முதல்ல எது திருட நிச்சயம் எப்படி இருந்தேன்? வேதாந்தத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னால எதுல திருட நிச்சயம்? அகம் பிராமணக, நான் பெண், நான் அம்மா, நான் மனைவி, நான் இன்னாருடைய மகள், இன்னாருடைய அத்தை அப்படிங்கிறதுல, நான் இந்த உடல் அப்படிங்கிறதுல எவ்வளவு திருட நிச்சயமான அறிவு இருந்ததோ, ஜீவன் முக்தன் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் பிராமண, ஃபர்ஸ்ட் என்ன ஆகனா பிராமண, நான் பெண் கிடையாது, நான் அம்மா கிடையாது, நான் அப்பா கிடையாது, அதுல இல்லைன்ட்டு என்ன சொல்ல தெரியும்? அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற திருடம். ஏன்னா திருடம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி எதுல திருடமா இருக்கோம் அதை வச்சுதான் திருடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஆல்ரெடி எதுல திருடமா இருக்கிறோம்? பெண், ஆண், அதுல எவ்வளவு திருடமா இருக்கிறோமோ, நம்ம வர்ணத்துல எவ்வளவு திருடமா இருக்கிறோமோ, நம்ம ஆசிரமத்துல எவ்வளவு திருடமா இருக்கிறோமோ, யாரு வந்தாலும் எதை வந்தாலும் நான் பெண்ணுங்கிறத நான் மாத்திக்க மாட்டேனும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் பெண்ணுங்கிறத மாத்திக்க மாட்டேனும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமான பெண்ணுங்கிறத மாத்திக்க மாட்டேனும். அந்த உறுதி, என்ன சூழ்நிலை மோசமா வந்தாலும், யாரு என்கிட்ட சொன்னாலும் அகம் பிரம்மாஸ்மிலிருந்து நழுவாத ஞானம். அதான் என்ன? அதுதான் என்னது? ஜீவன் முக்தகா. ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்டான்? ஹூ இஸ் ஜீவன் முக்தகா? அவங்கள வெளியில பார்க்க முடியாது, மனதில் அவருக்குள் இருக்கிற திருட நிச்சயமான புத்தி. எதுல? அகம் பிரம்மாஸ்மி, இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். அவங்கதான் என்ன சொல்றாரு? ஜீவன் முக்தகா. அவங்களுக்கு பேரு தான் ஜீவன் முக்தன்னு பேரு. அப்ப சாதகனாரு? இங்கிருந்து அங்க டிராவல் ஆயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு பேரு சாதகன். எதுல திருட நிச்சயம்? நான் இந்த சரீரம், நான் இந்த பெண், நான் சரீரம், நான் அத்தை, நான் அம்மாங்கிறதுல திருடமா இருந்தத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிடியெல்லாம் விட்டு, எனக்கு ஒரே நாள் இங்கிருந்து எல்லாம் போக முடியாது, நம்ம சோ மச் அட்டாச் டு தட் ரிலேஷன்ஷிப், நான்கிற சரீர அபிமானத்தில் இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதல்ல அந்த டிராவல் ஆகும் போது என்ன நடக்கும்? அந்த நான் எது இல்லையோ அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படி விலகணும். இது நான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நான் என்னது அத்தை மாமா பெண்ணு அப்படி கூட வச்சுங்க, ரெண்டு அப்படியே கலந்து இருக்குது, அரிசியும் இதுவும் கலந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? எல்லாம் என்ன நான் விடுவிச்சுக்கிறேன். எதுல இருந்து? நான் இந்த சரீரங்கள் விடுவிக்கணும், நான் பெண்ணுங்கிறது விடுவிக்கணும், நான் அம்மாங்கிறது விடுவிக்கணும், என்னைய நான் அப்பாங்கிறது விடுவிக்கணும், நான் மகள்ங்கிற இடத்துல இருந்து விடுவிக்கணும். இப்படி விடுபட்டு அப்படியே போயிடக்கூடாது. நான் யாருல போய் நிக்கணும்? அகம் பிரம்மாஸ்மி. அப்ப என்ன புரிஞ்சிடும்? இதெல்லாம் நான் அல்ல. அப்படி விடுபடுற காலம்தான் சாதகனுடைய நிலை. ஃபர்ஸ்ட் இப்படி இருப்போம், அப்புறம் சாதகனா இருந்து எங்க போறாவன்? ஜீவன் முக்தக பவதி. பிரம்ம ஏவ, நான் பிரம்மமாகவே இருக்கிறேன், நான் இந்த சரீரம் அல்ல, ஆணல்ல, பெண்ணல்ல, என்ன இதெல்லாம் எது நான் கிடையாது. அகம் பிரம்மா அஸ்மி இதி, நான் பிரம்மமாக. ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? பரோக்ஷ ஞானம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்குதுன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். அது என்ன ஆகும்? நான் பிரம்மமாக இருக்கிறேன்ங்கிறது அபரோக்ஷ ஞானம். பரோக்ஷம்னா மறைமுகமான ஞானம், அபரோக்ஷம்னா நேரடியான ஞானம். அப்போ பரோட்ச ஞானத்திலிருந்து நம்ம எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் பரோட்ச ஞானத்தை ஃபர்ஸ்ட் பெற்று அப்புறம் தான் எங்க போக முடியும்? அபரோக்ஷ ஞானம். சோ அபரோக்ஷ ஞானேன, நேரடியான ஞானம், அதன் மூலியமாக நிக்கில கர்ம பந்த வினிர்முக்தா. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு
நான் சரீரம் அல்ல, நான் இந்த உடம்ப அம்மா இல்ல, அப்பா இல்ல, நான் இந்த மனம் அல்ல, புத்தி இல்லைன்னு தெரிஞ்சு எதுக்கு நாம படிக்கிறோம்? கர்ம வினிர்முக்தகா, எல்லா கர்மத்திலிருந்தும் அவன் விடுபடுகிறான். எதுக்கு கர்மத்திலிருந்து விடுபடணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச புண்ணியம், அதை ஏங்க நான் விடணும்? பாவத்தை விடுறதுனா பிடிக்கும் எல்லாத்துக்கும். கஷ்டப்பட்டு அந்த புண்ணியத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? மெனக்கெட்டிருக்கேன் தெரியுங்களா? அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு. அதையெல்லாம் விட்டுட்டு எங்க போறது? எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தீங்கனாலும் that will give you next birth. எவ்வளவு புண்ணியம் இருந்தாலும் என்ன பண்ண, அதிலிருந்து நீ விடுபடணும். அப்ப என்ன ஆகிறா? இந்த ஞானத்தின் மூலியமாக எல்லா நிக்கில ஆல் கர்மா. அப்படின்னா என்னென்ன கர்மம்? பாப்ப புண்ணிய கர்ம பலன், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், எல்லா கர்மத்திலிருந்தும் அவன் விடுபடுகிறான். அது விடுபடுறதுனாலதான் அவனுக்கு அடுத்த பிறவி என்பது இல்ல. அப்ப என்ன ஜீவன் முக்தன் சொல்லிட்டு எதை சொல்றாரு? விதேகா முக்தி. எதன் மூலமாக? அகம் பிரம்மாஸ்மி விஞ்ஞானேன. ஃபர்ஸ்ட் அவன் ஜீவன் முக்தன் ஆகிறான். சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே, இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் ஏற்பட்டு அதில் உறுதியாக திருட நிச்சயக அவன் ஜீவன் முக்தக. அடுத்தது எல்லா கர்மத்திலிருந்தும் அவன் எப்ப? ஜீவன் முக்த காலத்திலேயே விடுபட்டு விடுகிறான். எதை தவிர? பிராரப்தத்தை தவிர மற்ற எல்லாத்திலிருந்து அவன் விடுபட்டு விடுகிறான். அதனாலதான் அவனுக்கு லைஃப் கண்டினியூஸ் ஆகுது. நிக்கில கர்ம பந்த வினிர்முக்தக சியாத்து, எல்லா கர்மங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். கர்மாணி கதிவிதானி, கர்மங்கள் எத்தனை வகைப்படும்? கர்மத்திலிருந்து விடுபடான்னு சொல்றீங்களே, என்ன கர்மம்? அது எத்தனை வகைப்படும் என்று நீ கேட்டீனா, சந்தி இது சேத், அப்படி நீ கேட்டீனா பேர் சொல்ற ஆகாமி சஞ்சித பிராரப்தம் என்று விவிதானி சந்தி திரிவிதானி சந்தி. கர்மங்கள் 3 வகைப்படும், கர்ம பலன் 3 வகைப்படும். இப்ப கர்மத்தை நம்ம எப்படி செய்யறோம்? காய்க வாச்சிக்க மானச, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அதுக்குண்டான அசசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கர்மத்தை பண்றோம். கர்மத்தை பண்ணும்போது அது திருஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும், அதிர்ஷ்டமான பாப்ப புண்ணியத்தை கொடுக்கும். திருஷ்டமா நீங்க பண்றீங்க அப்படின்னா தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது அது ஒரு பலனை கொடுக்கும், அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது அது ஒரு பலனை கொடுக்கும். அதுக்கு பேர் திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலன்னா நம்மளால பார்க்க முடியாது, திருஷ்ட உடனே நம்ம ஃபீல் பண்ணிடலாம். அதிர்ஷ்ட பலன் நமக்கு தெரியாது. அது எப்படி போய் அது நம்மளோட அக்கௌண்ட்ல ஏறுது? ஆகாமி சஞ்சித பிராரப்தம். ஆகாமினா ஒன்னொன்னா விளக்குறாரு. இப்போ ஆகாமின்னு என்ன? 3 வேர்ட் சொன்னீங்களே ஜி. ஆகாமின்னு என்ன? சஞ்சித்தம்னு என்ன? பிராரப்தம்னு என்ன? ஃபர்ஸ்ட் ஆகாமிக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஆகாமி கர்மம்னு என்ன? ஞான உற்பத்தி அனந்தரம், ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு ஆகாமி. ஞானி தேக கிருதம், அந்த ஞானியுடைய உடம்பால் செய்யப்பட்ட. எதுக்கப்புறம்? ஞான உற்பத்தி அனந்தரம், ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அவர் வாழ்றாரா இல்லையா? உலகத்துல கர்மத்தை பண்றாரா இல்லையா? அதுக்கு அதிர்ஷ்ட பலன் திருஷ்ட பலன் அதெல்லாம் மாற்ற முடியாது, ஈஸ்வரா சிருஷ்டி. ஏன்னா ஒரு கர்மத்தை பண்ணா திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன்கிறதெல்லாம் ஈஸ்வரா சிருஷ்டி. அவர் செய்யற கர்மத்துக்கு வரும் திருஷ்ட பலனும் வரும், அதிர்ஷ்ட பலனும் வரும். ஞானம் ஏற்பட்டதுனால கர்மம் அப்படியே அந்த லாவில இருந்து பிரேக் ஆகி வெளியில வர முடியாது. அப்போ ஞானி தேக கிருதம், ஞானியுடைய தேக கிருதம் செய்யப்பட்ட புண்ணிய பாப்ப ரூப கர்ம பலன் என்ன இருக்கும்? அவரு சில சமயம் தர்ம ஞானியா இருக்கிறவங்க எங்க அதர்மத்துக்கு உட்பட்டு பாவம் பண்ணுவாங்கன்னு கேட்கக்கூடாது. ஞானியா இருந்தாலும் சமைச்சுதான் ஆகணும். சமைக்கும் போது அரிசி போட்டு கழுவுனீங்கன்னா 4 ஊச்சி செத்துதான் ஆகும். ஒரு ஹோமம் பண்றாங்க அப்படின்னா அதுல 4 ஊச்சி விறக்கட்டையில் இருக்கிற அது குச்சியில் இருக்கிற பூச்சி 4 தீயில எரியுதான் ஆகும். உள்ள இருக்கிறத ஒளிஞ்சிட்டு இருக்க நமக்கு தெரியுமே, எடுத்து போட்டுவாரு. யாரு? நம்ம தானே கர்த்தா, நமக்கு தான் வரும் அந்த பாப்பம். சோ அவரும் தெரிந்து யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அதர்மத்துக்குலாம் போக மாட்டாங்க. தெரியாமல் அவரை என கலிகாலம் பாப்பம் பண்ணாம ஒருத்தரும் பாப்பம் பண்ண சோத்தை தான் சாப்பிட்றோம், பாப்பம் பண்ணின காய்கறி தான் சாப்பிட்றோம். ஏன்னா எல்லாமே பாப்பத்தினால் செய்யப்பட்டது. நம்ம உண்ணும் போது என்ன ஆகும்? அந்த பாப்பம் நமக்குள்ள நம்ம சேரும். அப்போ பாப்ப ரூப புண்ணிய பாப்ப ரூப கர்ம பலன், அந்த 2 பலனும் எத் அஸ்தி எது இருக்குதோ, ஞானி
ஞானம், அதாவது ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றதற்கு பிறகு அந்த தேகம் செய்கிற கர்ம பலனுக்கு பேர், கர்மத்துக்கு பேர் அல்ல, கர்ம பலனுக்கு பேரு எது இருக்குதோ தத்து ஆகாமி இது அபிதீயத்தே, அதுக்கு பேரு ஆகாமி கர்மம் என்று தெரிந்துகொள், அறியப்படுகிறது. அபிதீயத்தைனா அறியப்படுகிறது. ஒடிவின்பை ஆகாமி, ஞானம் ஏற்பட்டதற்கு அப்புறம் அந்த ஞானி செய்கிற கர்மத்துடைய பலன், அதுக்கு பேரு ஆகாமி கர்மம். அது என்ன இருக்கலாம்? புண்ணியமும் இருக்கலாம், பாப்பமும் இருக்கலாம். அதுக்கு பேர் மொத்தமா அந்த கர்ம பலனுக்கு பேரு ஆகாமி கர்மம். அடுத்தது சஞ்சித கர்மம்னா என்ன? இனி இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணியிருந்த? அனந்த கோடி ஜன்மானாம். இந்த பிறவி நீ எடுக்கிறதுக்கு முன்னால அனந்த கோடி, புல்லாய் பூடாய் பல பிறவி, அந்த அனந்த கோடி ஜென்மங்களில், பல கோடி ஜென்மங்களில் பீஜ பூதம் சத்து காரணமாகவும் எத் கர்ம ஜாத்தம், அந்த சரீரத்தில் நீ செய்த கர்மத்தினுடைய கர்ம பலன் தான் என்னது? சஞ்சித கர்மம்னு பேர். இந்த சரீரத்தில் இல்ல, இதற்கு முன்னால் எடுத்த சரீரத்தில், அது பாருங்க, விலங்கு சரீரமாக எடுத்தோம் என்றால் அங்க நோ புண்ணிய பாப்பம், ஏன்னா அங்க ஃப்ரீவில் கிடையாது. அது ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு, வந்து பாப்பத்தை கழிச்சுட்டு போயிட்டே இருக்கும். தேவதா சரீரமா இருந்தாலும் புண்ணியத்தை கழிச்சுட்டு போயிட்டே இருப்போம். மனித சரீரமாக பிறந்தால் மட்டும்தான் அங்க ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டதுனால அங்க என்ன பண்ணி வச்சிருப்போம்? புண்ணிய பாப்பத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம், சேமித்து வைத்திருப்போம், நம்ம அக்கவுண்ட்ல இருக்கும். அத ஒரு பிறவி எடுத்தோன்ன அதை அத்தனை கழிக்க முடியாது. பிறவி எடுத்தோன்னே சஞ்சித கர்மம் ஜீரோ ஆயிருமானா ஆகாது. ஏன்னா அது ஒரு மூட்டை, பல பிறவைகள் சேர்த்து வச்ச மூட்டை, நம்மளால அணுவிச்சு கழிக்க முடியாது. ஒருத்தருடைய முதுகிலையும் தலையில் இருக்கு பாத்தீங்களா, விதின்னு சொல்லுவோம். அதுல என்ன இருக்குது? சஞ்சித கர்மம் பாப்ப புண்ணிய மூட்டை ஒருத்தருக்கு இருக்கு. அதையெல்லாம் எங்கிருந்து வந்தது? பூர்வ ஜென்ம கிருத்தம், பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பாப்ப மூட்டை. பீஜம் எத்து கர்ம ஜாத்தம், என்ன எந்த காரணத்தை கொண்டு நீங்க தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்களா, அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்களா, அதை பொறுத்து பூர்வாஜித்தம் சம்பாதிக்கப்பட்ட திஷ்டதி கர்மம் எது இருக்கிறதோ, எத்து கர்ம ஜாத்தம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தினால் பிறந்த கர்ம ஜாத்தம், அதனால் பிறந்த எது கர்மங்கள் எது இருக்கிறதோ, கர்ம பலன் எது இருக்கிறதோ அதுக்கு பேரு சஞ்சிதம் நேயம். அதுக்கு சஞ்சிதம்னு தெரிஞ்சுக்கோ. என்ன கிளீன் ஸ்டேட்மெண்ட், அத சஞ்சிதம்னு தெரிஞ்சுக்கோ. அப்ப நம்ம இதுக்கு முன்னால மனித சரீரங்கிறத மண்டலை பண்ணி புரிஞ்சுக்கணும். விலங்காக பிறந்திருந்தோம்னாலோ தாவரங்களாக பிறந்திருந்தாலோ நம்ம என்னதான் பண்ணியிருப்போம்? புண்ணிய பாப்பத்தை கழித்திருப்போம். அப்ப மனித சரீரம் கண்டிப்பா இதுக்கு முன்னால எடுத்திருக்கோம். அதுல என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? புண்ணிய பாப்பத்தை. போன ஜென்மத்துல ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாப்பம் எங்க இருக்கும்? நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். அதை இந்த ஜென்மத்திலேயோ வெளிப்படாம இருக்கலாம், சில சமயம் அடுத்த ஜென்மத்திலேயோ அல்லது அதுக்கடுத்த ஜென்மத்திலேயோ அனுச்சுதான் ஆகணும், தப்பிக்க முடியாது. அதே மாதிரிதான் புண்ணியமும். போன பிறவி ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தீங்கன்னா அந்த சுகமாக அளிக்கிற பாத்தீங்களா, அதையும் இந்த ஜென்மத்திலேயோ அல்லது அடுத்த ஜென்மத்திலேயோ கண்டிப்பாக இறைவனே வந்து தடுத்து நின்னாலும் தடுக்க முடியாது. நமக்கு வந்து சேர்றது சேரும், நமக்கு வந்து சேராததுன்னு இருக்கிறது சேராது. மெனக்கட வேண்டாம், முயற்சி செஞ்சுட்டு என்ன பண்ணிடணும்? கர்ம பலத்தை இறைவன் விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம பண்ணி ஒர்க் பண்றோம், அது நமக்கு வந்து சேருமா சேராங்கிறது எதை டிபெண்ட்? நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம் டிசைட்ஸ். இப்ப நாம ஒரு 10 ஏக்கரை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், கையில எல்லாம் காசு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த 10 ஏக்கரை நாம ஒரு பூமி மேல ஆசைப்படுறோம். அந்த பூமி நமக்கு வரணுமாங்கிறது டிசைடட் பை, நாட் பை த ஓனர் ஆஃப் த லேண்ட், நாட் பை யூ, நாட் பை ஈஸ்வரா, நாட் பை த நெய்பர்ஸ், நாட் பை த புரோக்கர். இட் இஸ் டிசைடட் பை யுவர் பிராரப்த சஞ்சித, எடுத்துட்டு வந்த பிராரப்தம் டிசைட்ஸ். சஞ்சித மூட்டையிலிருந்து எடுத்துட்டு வந்ததை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிராரப்தம். சோ பூர்வ ஜென்மத்து புண்ணியா பாப்ப டிசைட்ஸ் whether you can own up that land or not.
நம்ம பிராரப்தத்துல அந்த லேண்டுக்கு நம்ம ஓனர் ஆகணுங்கிற ஒரு பிராரப்த கர்மம் இருந்ததுன்னா இறைவனே வந்தால் அந்த பூமி நமக்கு சேர்றதை தடுக்க முடியாது. எந்த மனிதருக்கும் அந்த சக்தி கிடையாது. இறைவனே சொல்றாரு, நானே நினைச்சாலும் உனக்கு பிரார்த்த பிரகாரம் என்ன வரணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நீ கண்ணை மூடி உட்கார்ந்தா கூட என்ன பண்ணிட வந்து சேர்ந்துடும். முயற்சி செய்தோம் என்றால் வரும். சிலதெல்லாம் முயற்சி பண்ணியும் ஏன் வரல, இவ்வளோ முயற்சி போட்டங்க ஆனா என்னால் அதை அடைய முடியலனா பிராரப்தா, என்னுடைய கர்மா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதற்கு நம்ம ஒன்று அடைய முயற்சி பண்ணி அது கிடைக்கலின்னு ஒன்று நம்ம எல்லாத்தையும் ஒரு குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். லாங் லிஸ்ட். நான் முயற்சி பண்ணினேன், அது கிடைக்காத காரணம் இவங்க, அவங்க, அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, இவங்க, அவங்கன்னு மனம் மறுமறி நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த ரிலேஷன்ஸ் அரவுண்ட் அஸ். there is no need of it. It's a foolish thing. ஒரு ஆசைப்பட்டேன் அது கிடைக்கல அப்படின்னா அதற்கு முழு முதல் காரணம் நான். வேற யாரு காரணமா இருக்கிற சக்தி இறைவன் கொடுக்கவில்லை. ஏங்க அப்படி தோணுதேங்க, நம்மளுடைய அறியாமை, அஞ்ஞானம், மோகம் அப்படித்தான் தோணும். எது எது சரியா அது தெரியாது. இது அத்தனைக்கு காரணம் நானுங்கிறது தெரியாது, அதுதான் மோகம்ங்கிறது. எதுல இருக்கிற நம்ம மாஃபியா லேடி அத்தை சொல்றது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இத்தனை முயற்சி பண்ணியும் கிடைக்கலனா அதுக்கு காரணம் நானுங்கிறது தெரியாது. எது சரியோ அது தெரியாது. எது தப்போ அது எப்படி தோணும், அவங்கதான் காரணம். அதெல்லாம் தப்பு, ஆனா எப்படி தோணும், அவங்க தாங்க காரணம். எவ்வளவு நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு தெரியுங்களா, இந்த பூமியை வாங்காததுக்கு காரணம் அவங்க தான். நான் அந்த ஓனர்கிட்ட போய் எதையோ சொல்லி வச்சுட்டாங்க, அவங்க இப்ப அந்த பூமி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க தான் காரணங்கிறது. எதனால என்ன தெரியுது இப்போ, தப்பெல்லாம் சரியா, சரியெல்லாம் தப்பா தோணுதா, அது காரணம் யாரு, எங்கிட்ட வச்சிருக்கிற முட்டுலி மோகம். அந்த மோகத்துக்கு எது காரணம், நான் செய்த பாப்பம். இந்த மோகத்திலிருந்து கஷ்டப்படுறேன்னா அதுக்கு யாரு காரணம், நான் செஞ்ச பாவம். எப்ப செஞ்சது, பூர்வ ஜென்ம கிருத்த பாப்பம். அது என்ன பண்ணி வச்சிருச்சு, மோகத்துக்குள்ள உட்கார வச்சிருச்சு. தப்பெல்லாம் சரியா பாரு, சரியெல்லாம் தப்பா பாரு, அப்ப கஷ்டப்படு. அப்பதான் பாவத்தை அணிவிக்க முடியும். நீங்க பிறக்கும் போது ஒரு குழந்தை ஞானத்தோட பிறக்கணும் வச்சுக்கோங்களேன், எப்படிங்க செஞ்ச பாவத்தை அணிவிக்கிறது, சரியெல்லாம் சரியா பட்டு தப்பெல்லாம் தப்பாவே பட்டா எப்படி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை அணிவிக்கிறது. ஏன்னா பூர்வ ஜென்மத்துக்கு பாவத்தை அனுப்பிச்சாகணும். அப்ப என்ன இறைவன் நம்மள மூடி வைக்கிறாரு, அந்த மோகம்ங்கிற அந்த இதுக்குள்ள கொண்டு நம்மள உட்கார வச்சாதான் சரியெல்லாம் தப்பா பட்டாதான், தப்பெல்லாம் சரியா பட்டாதான் அணிவிக்க முடியும். எதைய, துக்கத்தை. பிறக்கும் போதே ஞானத்தோட பிறந்துட்டோம்னா, ஞானத்தோட பிறக்கும் பிறப்பே இல்லை. சோ பிறவி எடுத்ததே 50% புண்ணியம், 50% பாவத்துல தான் வந்து பிறந்திருக்கிறோம். ஸோ 50% புண்ணியத்தை அணிவிக்கும் போது நமக்கு நல்லா இருக்குது, கவலையே படுறது இல்லை, ஜாலி. ஆனா 50% பாப்பத்தை நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், சோகமாக துக்கமாக அனுப்பிச்சுதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. யாரு முட்டுலி போட்டது, பூர்வ ஜென்மத்துல நான் செய்தது. இப்ப நீங்க பாருங்க, ஒரு வேதாந்த சொல்லி கொடுக்கிறோம், அது புரியுது அப்படின்னாவே பூர்வ ஜென்மத்து புண்ணியம். வகுப்புக்கு வர்றதுக்கு ஒரு புண்ணியம். சுவாமிஜி அழகா சொல்லுவார், தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், நீ இந்த வகுப்புக்கு இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நான் மட்டும் வந்தேன்னு ஒருத்தர் கேட்பார். அப்ப சொல்லுவார் அவரு, நீ வகுப்புக்கு வந்தது, அதாவது இந்த வகுப்பு நடைபெறுவதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றாங்கன்னா பூர்வ ஜென்மத்து புண்ணியம். அது என்ன பாரு, ஸ்பெஷல் புண்ணியம். ஏன்னா ஒரு 10 ஏக்கரா வாங்குறீங்கன்னா அது வேற புண்ணியம். ஒரு 5000 சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வேற புண்ணியம். ஆனா இதுக்கு என்ன வேணும் பாரு, ஸ்பெஷல் புண்ணியம். டு கெட் இன்டு வேதாந்தா கிளாஸ் நடைபெறுதுன்னு உங்க காதுல விழுந்ததுன்னா பூர்வ ஜென்மத்து புண்ணியம். விட்டகர கொட்டதர எங்கேயோ அதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். காதுல விழுந்ததுக்கு அப்புறம் சரின்னு வந்து உட்கார்றீங்க பாத்தீங்களா, அது அதை விட ஸ்பெஷல் புண்ணியம். அது காதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது குரு மேல ஒரு ஸ்ரத்த, சாஸ்திரத்து மேல ஒரு ஸ்ரத்த வருதுங்க, அடாடா, அது அதை விட பெரிய புண்ணியம் இருக்கணும். உட்கார்ந்துருவோம், ஸ்ரத்தையே வராது, எல்லாம் அப்படியே மேலோட்டமா மனசுல அப்படியே நியூஸா கேதர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்னையும் நம்மளால ரெகனைஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன வேணும், பூர்வ ஜென்மத்து புண்ணியம். அப்ப சிரவண யோகியதா பிராப்தி கிடைக்குதா, கர்மயோகத்தை பண்றீங்களா, எல்லாமே எது, பூர்வ ஜென்மத்து புண்ணியம். நீங்க முயற்சி பண்ணணும். முயற்சியே பண்ணாம படுத்துக்கிட்டுலாம் அது வேலை தானா வந்து வேலை செய்யாது. முயற்சி பண்ணும்போது அது சிரவண யோகியதா பிராப்தியை கொடுக்குது, மரண யோகியதா பிராப்தியை கொடுக்குது, ஃபர்ஸ்ட் அந்த கரண சுத்தியை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் தர்மத்துக்குண்டான வாழ்க்கை வாழணுங்கிறதுலயே ஆசை வரும். ஒரு ஜென்மத்தை புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்மத்துல என்ன ஆசை வரும், தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும் அட் எனி காஸ்ட் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறான் பாத்தீங்களா.
எப்படி சில பேர் அதர்மத்தை மட்டும்தான் பண்ணுவேன்னு சில யாருக்கு வந்திருக்கானுங்க. சில பேர் என்ன அடி வாங்கினாலும் சரிங்க, நான் தர்மத்துக்குள்ள மீற மாட்டேன்னு சில பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. அது எப்படி, வாட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பீப்புள்? நான் அதர்மத்துல தான் நிப்பேன்னு ஒரு குரூப், நான் தர்மத்துல தான் நிப்பேன்னு ஒரு குரூப். யாரு டிசைட் பண்றது? பூர்வ ஜென்மத்து புண்ணியா பாப்பா டிசைட்ஸ். நான் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணுங்கிற இடத்துலயே புண்ணிய விளையாட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ வாழ அதோட கான்சிக்வன்ஸ் என்ன வரும்? நமக்கு ஒரு அந்த கரண சுத்தி, கர்மயோக புத்தி, சிரவண பிராப்தி, மரண பிராப்தி, நிதித்தியாசன பிராப்தி, ஞான நிஷ்ட பிராப்தி. இத்தனைக்கும் என்ன வேணும்? நீ முயற்சி பிளஸ் போட்டுக்கணும். முயற்சியே இல்லாம கர்மமெல்லாம் தானா வந்து வேலை செய்யாது. முயற்சி பிளஸ் பூர்வ ஜென்மத்து புண்ணியம். இந்த 2 இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு வருஷம் 2 வருஷம் தம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க என்னுடைய முயற்சி மட்டும்னு. அதுல ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர் உள்ள உட்கார்ந்து இருக்குது. அதுதான் சஞ்சித கர்மம். இப்ப என்னவா இருக்குது? பிராரப்த கர்மம். பூர்வ ஜென்மத்து புண்ணியம்தான் என்னைய ஒரு 2 இயர்ஸ் நான் 3 இயர்ஸ்ல தம்மு கட்டுறேன். ஏன்னா உண்மையில தம் கட்டுற வேலை தான் இதெல்லாம். தம்மு கட்டுறேன் அப்படின்னா புண்ணியம். ஒருத்தனால அந்த புண்ணியம் இல்லைன்னா 10 நாள் கூட தம் கட்ட முடியாது. சில பேர் 1 வருஷம் தம் கட்டி பார்ப்பாங்க, விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தம் கட்ட முடியலனா பூர்வ ஜென்மத்தில் அதுக்கு உண்டான புண்ணியத்தை நானு பண்ணல, அல்லது பாப்பம். அந்த பாப்பம் வந்து தடுக்கும். புண்ணியம்ங்கிறது ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணும். நம்மள போக விடாம தடுக்கிறதாரு நான் செஞ்ச பாவம். வேற யாரும் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்துக்கும், வருகிற உறவுகள் அனைத்திற்கும், அனுபவங்கள் அனைத்திற்கும் முதல் காரணம் நான் மட்டுமே. அப்படிங்கும்போதுதான் முதல்ல அக்செப்டன்ஸ் வரும். ஏன்னா மற்றவங்க மேல பழி போடுற போது நான் அக்செப்டன்ஸ் போய் மாட்டிக்கும். அது தீராத மனத்தொல்லை. என்ன சொல்றாரு? திஷ்டதி தத்து சஞ்சிதம். அந்த சஞ்சிதம் தெரிஞ்சுக்கோ. அவர் கேள்வி கேட்கிற, பிராரப்தம்னா என்னங்க? பிராரப்த கர்மம் கிம் இது சேத்து. பிராரப்தம்னா என்ன? இந்த சரீரம், இப்ப நம்ம ஒரு சரீரம் வச்சிருக்கோமா, அல்லது ஒரு கொசுவோ யானையோ, அந்த சரீரம் உத்பாத்திய, அந்த சரீரத்தை தோற்றுவிக்கிறது யாரு? அடுத்தது இகலோகே ஏவம், இந்த சரீரத்தை கொடுக்கிறது, இந்த லோகத்துல வந்து நம்ம பிறக்க வைக்கிறது. துக சுக்க, என்னென்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ, என்னென்ன துக்கத்தை, ஆதி பிரதம்னா துக்காதி, சுக துக்க ஆதி, என்னென்ன சுகம் என்னென்ன துக்கத்தை நாம அனுபவிக்கிறோமோ, எத்கர்மம் தத் பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மம் தான் நமக்கு எதை கொடுத்துருக்கு? இந்த சரீரம் வித் சம் மைனஸ் வித் சம் பிளஸ். நம்ம சரீரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மைனஸ் இருக்கும், எத்தனையோ பிளஸ் இருக்கும். எப்படிங்க என்னோட சரீரத்தில் இந்த பிளஸ், அந்த சரீரத்தில் அந்த பிளஸ், டிஃபரெண்ட் சரீரத்தில் பிளஸ் மைனஸ் பார்க்கறமே, டிஃபரெண்டா அவங்கவுங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி. அதே 2 கண்ணு தான், அதே ஒரு மூக்கு தான், அதே ஒரு வாய் தான், அதே 2 காது தான். ஆனா அந்த கண்ணில் இருக்குது 1008 பிரச்சனை, காதில் இருக்குது 1008 பிரச்சனை, மூக்கில் இருக்குது 1008 பிரச்சனை, வாயில் இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் டிஃபர் ஆகுது? ஒருத்தருக்கு கண்ணு நல்லா இருக்கும், காது கேட்காது. ஒருத்தருக்கு காது நல்லா கேட்கும், கண்ணு தெரியாது. ஒருத்தருக்கு எல்லாம் நல்லா இருக்கு, பல்லு. ஸோ வாயில டேஸ்டே உணர முடியலைங்கிறாங்க, பசி ஆகலி. இதெல்லாம் எப்படி இந்த டிஃபரன்ஸ் பாடிக்குள்ள வருது? ஆளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம் எடுத்த சரீரத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னன்னா பிராரப்தம். இந்த சரீரம் எடுத்ததுக்கு அதுதான் காரணம், இந்த லோகத்துல வந்து பிறந்ததுக்கு அதுதான் காரணம், இந்த குடும்பத்துல வந்து பிறந்ததுக்கு அதுதான் காரணம், இந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்டதுக்கு அதுதான் காரணம். என் மகனாக்கு பிறந்தவங்க 2 பேர் 3 பேர் இருக்காங்க, அது மகளை முடிவு பண்றது அதுதான், தாய் தந்தையரை முடிவு பண்ணுவது அதுதான், என் குழந்தைகளை முடிவு பண்ணுவது அதுதான், என்னுடைய கஷ்டங்களை முடிவு பண்றது அதுதான், என்னுடைய சுகத்தை முடிவு பண்றதும் அதுதான். அது எங்கிருந்து வந்தது? பிராரப்தம். அந்த சஞ்சித்த கர்ம மூட்டையிலிருந்து இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் புண்ணிய பாப்பம், அது அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும். பட் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் புண்ணிய பாப்பத்தை எடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் பிராரப்தம். அந்த அந்த சஞ்சித்திலிருந்து எடுத்துப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இருக்கு பாத்தீங்களா, சம் அமௌண்ட் ஆஃப் புண்ணிய பாப்பா, தட் இஸ் நோன் அஸ் பிராரப்தம். அதுதான் டிசைட்ஸ் மை லைஃப், திஸ் பர்த். இந்த பர்த்ல டிசைட் பண்றது எல்லாமே, டிசைட் பண்ணது எல்லாமே யாருக்கு, எந்த உலகத்துல, எந்த கண்ணு காதுகளை எப்படியோட, எந்த உறவுகளோட என்னென்ன அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்றது யாரு? என்னுடைய பிராரப்தம். போகா தேவை. பிராரப்தத்தை எப்படிதான் கழிக்க முடியும்? அனுபவிச்சுதான் கழிக்கும், தப்பிக்க முடியாது. என்னுடைய பிராரப்தத்தை
நீ ஞானமே அடைஞ்சினாலும் வாழ்க்கை அதுக்கப்புறம் தொடருதுன்னா சுக துக்கங்களை அனுபவித்துதான் அவன் வாழ்கிறான். அனுபவிச்சுதான் கழிக்கணும், தப்பிக்க முடியாது. 10 ஜென்மத்துக்கு முன்னால ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் 10 வருஷமா அது அமைதியா பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருந்தாலும் இந்த ஜென்மத்துல கழிக்கணும்னு இருந்தா கழிச்சுதான். 100 ஜென்மத்துக்கு முன்னால நான் ஒரு பாபம் பண்ணியிருந்தேன், புண்ணியம் பண்ணியிருந்தேன்னாலும் 100 ஜென்மமா அது வெளிப்படாம சஞ்சித்த மூட்டையிலே உட்கார்ந்து இருந்தாலும் பிராரப்தத்துக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த சரீரத்தில் நான் அதை அனுபவித்துதான், சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அனுபவிச்சுதான், தப்பிக்க முடியாது. திஸ் இஸ் ஈஸ்வரா சிருஷ்டி, எந்த மனிதனுடைய சிருஷ்டி அல்ல. சம்திங் கொடுத்துட்டு அப்படியே தப்பிச்சுட்டு போறக்கு, சம்திங் கொடுத்து கோயில கூட்டமா இருந்தா சம்திங் கொடுத்துட்டு உள்ள பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் சம்திங் கொடுத்துல ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்? ஈஸ்வரா சிருஷ்டி, நாட் ஹியூமன் பீயிங் சிருஷ்டி. பிரம்ம ஏவ அகம் அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு எப்படி உறுதியா சொல்லணும்? நான் பெண்ணுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ, நான் இன்னாருடைய ஒய்ஃபுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்கீங்களோ, நான் இன்னாருடைய அம்மாங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அந்த பிடியிலிருந்து நிக்காம இருக்கிறீங்களோ, அதை போல எங்க நிக்கணும்? நான் பிரம்மாஸ்மி. இது நிச்சய ஞானேன, திருட ஞானத்தினால் சஞ்சித்த கர்ம நஷ்யதி. அந்த ஞானத்தை மட்டும் பெற்றுட்டீங்கன்னா பல கோடி ஜென்மங்களாக சேர்த்து வச்ச பாத்தீங்களா சஞ்சித்த மூட்டை, அது அப்படி என்ன ஆயிரும்? அழிகிறது. நஷ்யத்தின் போடுற, நஷ்யத்தின எரிந்து விடுகிறது, சுத்தமா இல்லாம. ஏன்னா எரியலினா கொஞ்சம் மறுபடியும் கூட முளைச்சிடும், எரிந்து விடுகிறது. நஷ்யத்தி அழிகிறது. ஆகாமி கர்மம் அவி ஞானேன நஷ்யதி. ஆகாமி கர்மம் என்ன ஆகுது? ஞானத்தால் அழிகிறது. சோ பிராரப்தம் மட்டும்தான் இருக்குது. 3 கர்மம், சஞ்சித்தங்கிறது மூட்டை, அதுல இருந்து எடுத்துட்டு வந்தது பேரு பிராரப்தம், அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஞானத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு? கர்மத்தை பண்றாரா, அது ஆகாமி. இப்படி 3 நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாரு? ஞானம் ஏற்பட்டதுன்னா ஆகாமியும் இல்லாம பண்ணிடலாம், சஞ்சித்தத்தையும் இல்லாம பண்ணிடலாம். ஆனா பிராரப்தத்தை ஒன்னும் பண்ண முடியாது. நல்ல வேலை, பிராரப்தத்தை அப்பவே நசியதுன்னு வச்சுக்கோங்க, அவர் அப்பவே ஞானம் ஏற்பட்ட அந்த காலத்துக்கு டப்புன்னு போய் செஞ்சுடுவாரு. ஏன்னா கர்மம் இருந்தா தானே அந்த சரீரம் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கை எதுல ஓடிக்கிட்டு இருக்கு? அஸ்திவாரம் என்னது நம்ம வாழ்க்கைக்கு? நான் செஞ்ச புண்ணிய பாவம் தான் அஸ்திவாரம், அதுதான் காரணம். அதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஞானம் ஏற்பட்டோன்ன அந்த கர்மம் எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அவர் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவார். அப்ப யாரு குருவா இருக்கிறது? எப்படி அந்த ஞானம் வில் பி ஹேண்ட் ஓவர் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அதனாலதான் இறைவன் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? பிராரப்த நீ அனுபவிச்சு களி. ஈஸ்வர சிருஷ்டி. கிஞ்சையே, மேலும் எவர்கள் ஞானின ஸ்துவந்தி. இப்ப அவர் என்ன பண்றாரு? ஞானத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். கர்மம் பண்ணாம க்ஷணந்தோறும் இருக்க முடியாத சரீரத்தில் இருந்துகிட்டு எப்படிங்க கர்மம் பண்ணாம அப்படியே என்ன சொல்றது, ஸ்டில் இந்த குழந்தைங்களோட ஐஸ் அப்படிங்கிற அப்படியே நிக்க முடியுமே? என்ன நிக்க முடியாது. சோ அவர் வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்வாதாரத்தை தேடி போய்தான் ஆகணும், கர்மங்கள் பண்ணித்தான் ஆகணும். அந்த கர்மம்னாவே என்ன வந்துடும்? புண்ணிய பாபங்கள் வரும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஞானத்துக்கு பிறகு அவர் செய்கிற ஞான நிஷ்டைக்கு பிறகு புரிஞ்சுக்கணும். ஞான நிஷ்டைக்கு பிறகு அவர் செய்கிற கர்மத்துல புண்ணிய வருமானம் வரும், பாப வருமானம் வரும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஈஸ்வர சிருஷ்டி கர்ம பிளான் அது. அப்ப என்னங்க ஆவது? அது அவரை யாரு நிந்திக்கிறாங்களோ, யார் அந்த ஞான நிஷ்டையில் இருக்கவங்களை துவேஷிக்கிறாங்களோ, நிந்திக்கிறாங்களோ, கஷ்டம் கொடுக்குறாங்களோ, அவர் வச்சிருக்க அவர் செய்யற கர்மத்தினுடைய பாப பலன் அப்படியே தானா அவங்களுக்கு போயிடும். அவரை யாரு நிந்திக்கிறாங்க, கஷ்டம் கொடுக்கறது அதை பண்றாங்களோ அவங்களுக்கு போயிடும். இப்போ அவரை யாரு பூஜிக்கிறார்களோ, போற்றுகிறார்களோ, அவங்களுக்கு அவர் செஞ்ச புண்ணியம் அப்படியே போயிடும். அவர் நினைச்செல்லாம் பிரேக் பண்ணவே முடியாது. பியூட்டிஃபுல்ல. இப்போ ஒருத்தர் அவர் அந்த ஞான நிஷ்டைக்கு அவரே நான் பிரேக் பண்ணி வச்சுக்கிறேன்லாம் முடியவே முடியாது. அது வாட்டு போகும். யார் அவங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் செய்யற பாவம் தெரிஞ்சு பண்ண மாட்டாருங்க. நான் தான் சொன்ன பாருங்க, வாழணும்னா சில பாப்பங்கள் பண்ணிதான் வாழ்றோம். அப்ப அது செஞ்ச பாவம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இழுத்துக்குவாங்க. யார் அவங்க நிந்திக்கிறாங்களோ, யாருக்கு அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி அவர் செய்யற பாவம் போயிட்டே இருக்கும். இது அவரே நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏன்? ஈஸ்வர சிருஷ்டி அது. எப்படி நிறுத்துவார் அவரு?
ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், யாரும் இதை கொடுத்துடாத இறைவன் கெஞ்சினா கூட இறைவன் முடியாது. அவரே கெஞ்சினா கூட அதை முடியும், தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி அவர் புண்ணியம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? லோக க்ஷேமார்த்த அவர் வாழ்றாரு அப்படின்னா எத்தனை புண்ணியம் பண்ணுவாரு. அப்ப அந்த புண்ணியம் எங்க போகணும்? அவரை யாரு பூஜிக்கிறாங்களோ, யாரு ஸ்ரத்தையா அவர் சொன்னதை கேட்க, அதை அவரை ஃபாலோ பண்றாங்களோ, பூஜிக்கிறாங்களோ, அவங்கள நோக்கி அப்படியே போயிடும். யாருமே தடுக்க முடியாது. அந்த கலாச்சாரம் தான் ரோட்ல எங்காவது ஒரு வண்டியில ஒரு சுவாமிஜி போறாருன்னா அப்படியே ரோட்ல விழுந்து கும்பிடுறாங்க பாத்தீங்களா? அது பேக், அதனோட இது இங்கதான். அப்படி போற பாக்குறாரு அப்படின்னு ஒரு சுவாமிஜி பாக்குறோம் அப்படின்னு எங்க ரோடா ஏதையும் பார்க்க மாட்டோம். நம்ம கலாச்சாரம் அப்படித்தான், அப்படியே ரோட்ல விழுவோம். எதுக்கு? டு டேப். இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். இதெல்லாம் இந்த காலத்துல பட்டிக்காடு, முட்டாள்தனம், மித்து, இதுக்கெல்லாம் லூசுகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. லூசுகள் தான் இல்ல, அவன் தான் இன்டெலிஜென்ட். ஏது எங்காவது பாக்குறாங்க, ஒரு மகானை பாக்குறாங்க, நம்ம நான் கிட்ட கூட ரீச் ஆகிருக்க முடியாது, கூட்டமா இருந்திருக்கும். எங்க இருக்கிறோமோ அங்கேயே என்ன பண்றது, தடால்னு கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பாத்தீங்களா? அவனுக்கு டப். அவரே நினைச்சாலும், ஈஸ்வரன் நினைச்சாலும், அவனை நினைச்சாலும் அந்த ஃப்ளோவை தடுக்க முடியாது. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் படைப்பு. யாரும் நினைச்சவ தடுக்க முடியாது. அவனுக்கு என்னவா போயிடுவாதே, புண்ணியமா போய் சேர்ந்துக்கும். காலை விழுகிறாங்க பாத்தீங்களா, அவங்க அக்கௌண்ட்ல, ஏன்னா இவர் புண்ணியத்தானே வச்சிருக்காரு, புண்ணியத்தானே கொடுக்குறாரு. அப்ப அவ அக்கௌண்ட்ல பாவம் அவங்க சேரும், புண்ணியமா சேரும். ஏன் ஒரு கர்மம் பண்ணிட்டான்ல, கீழே விழுகுங்கிறது என்னது? கர்மம் தானையா? அதுக்கு ஒரு கர்ம பலன் வேணும் இல்லையா? எப்படி வருது? அவர் வச்சிருக்கிற புண்ணியம் அப்படியே என்ன ஆயிட்டு வந்துடும், அப்படியே அடிச்சுட்டு வெள்ளத்தை போல அடிச்சுக்கிட்டு, என்ன தடைவிடாத வெள்ளத்தை போல அப்படியே என்ன புது ஆற்று வெள்ளங்கிற போல அப்படியே தடன்னு வந்து அவருக்கு அக்கௌண்ட்ல ஏறிக்கும். இதுக்கெல்லாம் என்ன கேட்கக்கூடாது? ப்ரூஃப் கேட்கக்கூடாது. ஏன்? இறைவன் சொல்லிட்டார், அவ்வளவுதான். இது உண்மை, 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 உண்மை. அதுல ஸ்ரத்தை இருக்கும். அந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய, இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் பாருங்க நம்ம கலாச்சாரமே அமைஞ்சிருக்கும். இப்ப வெஸ்டர்னர்ஸ் யாருக்காலையும் விழுக மாட்டாங்க. அது ஷூவை போய் தொடர்தான், ஐயோ தே டோன்ட் நோ திஸ். அவங்களுக்கு இந்த கல்வியே இல்லை. அவங்கள பார்த்து நம்ம காப்பீடிச்சிங்கன்னா நாம நாசமா போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க அதனால காலை விழுகிறது இல்லை. இப்ப என்ன போச்சு, வெஸ்டர்ன் கலாச்சாரம் வந்து நமக்குள்ள பூந்துருச்சா? நாம இந்தியனும் கிடையாது, பியோர் இந்தியனும் கிடையாது, பியோர் வெஸ்டர்னும் கிடையாது. என்ன சொல்றது, இந்த நடுவில் இருக்கிற ஆளுங்க இப்ப நம்ம ஆகி போயிட்டோம். அதையும் ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாது. ஃபுல்லா நம்மளோட இந்தியன் கலாச்சாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. பிகாஸ் லேக் ஆஃப் டீச்சிங். அவ்வளவுதான். வேற யாரும் குழந்தைகளோ யாரையும் தப்பு சொல்ல முடியாது. அந்த கல்வி, இந்த கல்வி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், யாரை பார்த்தாலும் கீழே விழுது ஆசீர்வாதம் அங்கற்கெல்லாம் காவல் என்ன சொல்லுது, எந்த குழந்தையும் யோசனை பண்ணாது. ஏன்னா இந்த அறிவு இருக்கணும். அப்ப அவர் மகான் புண்ணியம் வச்சிருக்கார், உளுந்தா கிடைக்கும். தப்பார் உளுந்து உங்களுக்கு முன்னால் ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டே இருக்கு அந்த குழந்தை. இந்த டீச்சிங் இல்லாதனாலதான் குழந்தைக்கு வெக்கப்படுது. கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஷேமா இருக்கும், வெக்கமா இருக்கும். ஒண்ணு எனக்கு வெக்கமா இருக்குது, இன்னொன்னு என்ன சொல்லுது, எனக்கு ஷேமா என்ன வெக்கமா இருக்கு, ஷேமா ஒண்ணு அப்படி சொல்லுது, இன்னொன்னு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் மித்து. எதே இந்த மாதிரி புண்ணியம் எல்லாம் வருச்சுன்னா அதெல்லாம் மித்து, எங்க ப்ரூஃப் எடுங்க அப்படிங்க. ஒரு குழந்தைங்க ஓவரா திங்க் பண்ணி நான் பயங்கர இன்டெலிஜென்ட் குழந்தை இப்படி பேசுது, இன்னொரு குழந்தை என்ன பேசுது, இதெல்லாம் தேவையில்லை. ஒண்ணு என்ன சொல்லுது, இதெல்லாம் தேவையில்லை. ஒண்ணு என்ன சொல்லுது, இது என்னால தெரிஞ்சாலும் என்னால பண்ண முடியாது, ஏன் எனக்கு ஐ ஹாவ் தட் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கா. குழந்தைங்களும் இருக்கு, பெரியவங்களும் இருக்கா, குழந்தைங்களும் இருக்கா. ஏன்? இந்த தத்துவ போதத்துல இந்த இடத்த நம்ம சொல்லி கொடுத்துருந்தா போதும். அட் த ஏஜ் ஆஃப் 15, 12, 13 சொல்லி கொடுத்துட்டோம்னா 10 குழந்தையில 8 கேட்டுரும், 2 வேணா கேட்காது. எப்படிங்க இவ்வளவு ஷூரா சொல்றீங்க? இந்த காலத்துல எதுவுமே கேட்காதுங்க, எல்லாமே தண்டங்க. ஸ்கூல்ல போய் பேசி பாருங்க, எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, எல்லாம் கூறி குட்டிச்சவர் ஆயிடுச்சுங்க, எதுவும் கேட்காதுங்க. தப்பு. இறைவனுடைய வார்த்தை போய் சேராது நீ நினைக்கிறவாரு, அதுவே சின்னு. இறைவனுடைய வார்த்தை எப்படி போய் சேராம இருக்கும்? என்னுடைய மண்டையிலிருந்து வந்தது வேணா போய் சேராமல் இருக்கலாம், நான் கண்டுபிடிச்ச யோகா வேணா போய் சேராம இருக்கலாம் இல்லைங்களா, நான் கண்டுபிடிச்ச மெத்தட்ல வேணா போய் சேராம இருக்கலாம். அது ஏன்னா அல்ப புத்தியிலிருந்து வந்திருக்கு, போய் சேராமல் இருக்கலாம். இறைவனுடைய வாக்கு எப்படிங்க போய் சேராமல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 10ல் 8க்கு போயிரும், 2க்கு போகாது. ஏன் போகாது? அதனுடைய பிராரப்தம் அணுகிக்கணும் இருந்ததுன்னா நம்ம வேச்சல எதுவும் கேட்காது. நல்லா குழி தோண்டி அதுல போய் தானே உழுகணும்னு பிராரப்தம் இருந்ததுன்னா நீங்க என்ன கத்துனீங்கனாலும் அது காதுல அது ஏத்துக்காது. ஏன்? அது அணுகிக்க வேண்டியது இருக்குது, நீங்க போய் எல்லாம் பிராரப்தத்துல மாற்ற முடியாது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் கண்டிப்பா 8 பேர் 8 குழந்தைங்க கேட்கும்.
சோ என்ன சொல்றாரு அப்போ பஜந்தி யாரு அந்த ஞானியை போற்றி புகழ்கிறார்களோ, பஜந்தி வழிபடுகிறார்களோ, அர்ச்சயந்தி அர்ச்சிக்கிறார்களோ, தான் பிரதி ஞானி கிருதம் ஆகாமி. தான் பிரதி அவர்களை நோக்கி, இந்த வேர்டு யோசிப்பீங்க, தான் பிரதி அவர்களை நோக்கி ஞானி கிருதம் ஞானி செய்த கர்மம் ஆகாமி புண்ணியம் கச்சதி. அவர் செஞ்சு வச்சிருக்கிற புண்ணியம் கச்சதி தானா போகும். வித்தவுட் ஹிஸ் கண்ட்ரோல், ஈஸ்வரா கண்ட்ரோல் ஆர் தட் பர்சன்ஸ் கண்ட்ரோல், யாருடைய கண்ட்ரோல் இல்லாம அது தானா போகும். அதே மற்றவங்க ஞானினம் நிந்தந்தி, யார் அந்த ஞானிய நிந்திக்கிறாங்களோ, துஷந்தி வெறுக்கிறாங்களோ, யார் அவரை வெறுக்கிறாங்களோ, அவருக்கு கஷ்டம் கொடுக்கறாங்களோ, நிந்திக்கிறாங்களோ, தப்பு தப்பா பேசுறாங்களோ, செய்யாதல செஞ்சுன்னு சொல்றாங்களோ, அவங்கள நோக்கி துக்க பிரதானம் துக்கம் தருகிறார்களோ, ஞானிக்கு எந்த விதத்திலேயாவது துக்கம் கொடுத்துட்டாங்கன்னா குர்வந்தி செய்துட்டாங்கன்னா, அது மனதால் உடலால் வாக்கால் எப்படி வேணா இருக்கலாம், துக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா தான் பிரதி அவர்களை நோக்கி ஞானி கிருத்தம் ஞானியால் செய்யப்பட்ட சர்வம் ஆகாமி கிரியமா எல்லா பாபமும் அவரை நோக்கி தானா ஓடி போயிடும். வித்தவுட் கண்ட்ரோல் ஆஃப் ஞானி, வித்தவுட் த கண்ட்ரோல் ஆஃப் அந்த பர்சன், வித்தவுட் த கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்வரா. அதுல ஈஸ்வரனே இது உள்ள வரமாட்டார், அது பாட்டுக்கு போயிடும். என்னதான் பக்திமானாக என்னதான் நீங்க யோகியாக இருந்தாலும் போயிட்டே இருக்கும். சர்வம் ஆகாமி. சோ ஃபுல் ஆகாமி. அப்படி என்னதான் ஆகுது, அவர் செய்யற புண்ணியம் செய்யறாரு அதுவும் போயிடும், அவர் பாவம் செஞ்சாருன்னா அதுவும் போயிடும். சோ அவருக்கு என்ன இல்லை, இப்போ ஞானிக்கு ஜீவன் முக்தனுக்கு நோ ஆகாமி. சஞ்சித் என்னாச்சு, ஜீவன் முக்த காலத்திலே அதை என்ன பண்ணிட்டாரு, அவரு அழிச்சிட்டாரு. பஸ் பை ஞானத்தின் மூலியமாக அவரு ஞான அக்னி அவருடைய சஞ்சித்தத்தை எரிச்சிருச்சு. ஞான அக்னி அவருடைய ஆகாமி என்ன பண்ணிருச்சு, இல்லாமல் பண்ணிருச்சு. எத்து அவாச்சியம் கர்ம, அவரால் செய்யப்பட்ட மற்ற அனைத்து பாப்ப கர்மங்களும் தற்கச்சதி. யார் அவரை நிந்திக்கிறாங்களோ, கஷ்டம் கொடுக்கிறாங்களோ, வாக்கால் மனதால் உடலால் தப்பு பண்றாங்களோ, துரோகம் பண்றாங்களோ, அப்படி எல்லாமே எடுத்துக்கலாம். அவங்கள நோக்கி தானே அவர் செஞ்ச பாப்பம் போயிரும். என்ன சொன்ன, பாப்பம் பண்ணுவாரான்னு கேட்க கூடாது. அது அவர் அறியாமல் பாப்பம் செய்துதான் உலகத்தில் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. நீங்க இப்படி உள்ள ஒரு காத்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், உள்ள போனன்னு அடுத்து ஒரே ஒன்று இருக்க பார்த்திடலாம். ததா இப்படியாக ச ஆத்மவித்து மேலும் ஆத்மாவை அறிந்த, இப்படியாக ச ஆத்மவித்து ஆத்மாவை அறிந்தவன் சம்சாரம் தீர்த்துவா, அவன் சம்சாரத்தை கிடைக்கும். சம்சாரம் என்ன, பிறப்பு இறப்புங்கிறது ஒரு சம்சாரம். மனதில் இருக்கிற கிளேசங்கள், கஷ்டம் கொடுக்கிற கிளேசங்கள் பேரு சம்சாரம். அதிலிருந்து தீர்த்துவா பிரம்மானந்தம் இக ஏவ பிராப்னோதி, பிரம்மானந்தத்தை ஈக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அடைகிறான். ஆத்மவித்து தரத்தி சோகம், ஆத்மவித்து சோகத்தை கடக்கிறான். இது ஸ்ருதேகே, நான் சொல்லிட்டேன் எங்க சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஸ்ருதியில் உபனிஷத்துக்களில் இறைவனுடைய வாக்கில் கூறப்பட்டிருக்கிறது. இது சம்ருதே ச ஸ்மிருதேகே ச, ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதி பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயம். எது, ஆத்மவித்து சோகம் தரத்தி, அவன் பிரம்மானந்தத்தை இப்பொழுதே இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனுபவிக்கிறான். அப்படிங்கிறதும் சோகத்திலிருந்து அவன் விடுபடுகிறான்னு, சம்சாரத்திலிருந்து அவன் விடுபடுறான்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. நான் சொல்லல, போய் படி. ஸ்ருதியிலையும் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனும் உடல், தனும்னா இந்த உடல், உடலை விட்ட பிறகு காஷ்யாம் ஸ்வபஸ்ய, நீ காசியில உயிர் விட்டாலும் சரி. ஏன் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க காசியில போய் உயிர் விட்டா மோட்சம், அப்படி கிடையாது. காஷ்யாம் ஸ்வபஸ்ய, நாய்க்கறி உண்ணுகிற புலையன் வீட்டில் நீ வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து அங்க உயிரை விட்டினாலும் சரி, இல்ல காசியில போய் இருந்து உயிர் விடுற சூழ்நிலை வந்து அங்க உயிர் விட்டேனாலும் சரி. கிருத்தேகே அதவா ஞான சம்பிராப்தி சமசே, ஞானத்தை அடைந்துட்டோம் அப்படின்னா அவன் ஜீவன் முக்தகன். விக்த ஆசைகள் ஏதுமற்ற முக்தக அசௌ, அவன் விடுபடுகிறான். எங்க நீ போய் இறக்குறங்கிறது மேட்ரு கிடையாது, முடிக்கிறார். ஏன்னா சில பேர் காசியில போய் இறந்தா மோட்சம்,
ஒரு இடத்துல போனா, ஒரு டைம்ல இறந்தா, இந்த வழியா போனா, அந்த நேரத்துல செத்தா, இப்படியே இதெல்லாம் வேற குழப்பம் இருக்குது சமுதாயம். அதை ஒரே விட சொல்ற, இந்த நேரத்துல இப்ப இறந்தா மோட்சனோ, இந்த இடத்துல இறந்தா மோட்சனோ, இல்ல இந்த கர்மத்தை பண்ணதுனால மோட்சனோ கிடையவே கிடையாது. எந்த ஒரு கர்மம் மோட்சத்தை கொடுக்காது. எந்த ஒரு இடத்தில் உயிர் விட்டாலும் அது மோட்சத்தை கொடுக்காது. எந்த நேரத்தில் இறந்தாலும் அது மோட்சத்தை கொடுக்காது. கோயிலுக்குள்ளேயே இறந்தோம்னாலும் மோட்சம் கிடைக்காது. அதை விட புண்ணியமான இடம் என்ன சொல்றது? ஒரு கங்கை நதியில் இறந்தாலும் மோட்சம் கிடைக்காது. மோட்சங்கிறது ஜீவா ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தை குருமுக்கேன கேட்டு நிச்சய அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன கிடைக்கும். வேற வழியில் மோட்சம் ஜீவன் அதான் என்ன சொல்ல விடுதலை. எதுல இருந்து விடுதலை? மோட்சம்னா சம்சாரத்திலிருந்து விடுதலை. பிறப்பு இறப்பிலிருந்து நீ விடுபட முடியாது. அல்லது மன துக்கத்து நமக்கு துக்கமா இருக்குன்னா என்ன காரணம்? மனதில் இருக்கிற கிளேஷங்கள், ராக துவேஷ மதமா, இதிலிருந்து நீ விடுபட முடியாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.